ஆஃப்டர் லாங் பேக் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, நிறைய கமெண்ட்ஸில் டவுட் கேட்குறீங்க, இதை சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்க நிறைய கேட்குறீங்க, நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்லாம் வீடியோஸ் போடும்போது கமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பேன், பட் எந்த கமெண்ட்ஸுமே வராது. ஆனால் இப்போ நான் அப்போ எதிர்பார்த்தது எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. செய்கிற வேலை என்றைக்குமே வீண் போகாது அப்படிங்கிறத என்னை இன்னும் நீங்கள் அதிகமாக நம்ப வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்காக எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸோடு சேர்த்து நான் சாரியும் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் போடுறதில்ல. அது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் எனக்கு என்னால் போட முடியல. இன்னும் கூட கொஞ்ச நாள் கழித்து தான் நான் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். பட் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நான் உங்களுக்கு நோட்டில் பேப்பரில் தான் எழுதி சொல்லிக் கொடுக்குறேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு மார்க்கர் போர்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் அந்த மார்க்கர் போர்டு வாங்கிட்டேன் அப்படின்னா இன்னும் ஈஸியாக நிறைய டாபிக்ஸை இன்னும் ப்ரீஃபாக நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். இந்த டைமில் வந்து எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமும் கிடைக்கல. அதே நேரத்தில் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமும் தாங்கலை. ஸோ நீங்கள் நிறைய டவுட் கேட்டதுனால என்னால் சொல்லிக் கொடுக்காம இருக்க முடியல. அதனால் வேண்டி இன்றைக்கி வந்து இல்லை, இதை கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ போடணும், கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை இன்றைக்கி பண்ணுறேன். ஆனால் வந்து இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸுக்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. திருப்பி தேங்க்ஸ். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த ஒரு வீடியோலேயே ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி பிரித்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இது இன்றைக்கி கமெண்ட்ஸ்க்கு நான் சில டாபிக்ஸை மட்டும் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறேன். மீதி சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து அடுத்த பார்ட்லையும், வேறு சில டாபிக்ஸை அதுக்கு அடுத்த பார்ட்லையும் ஆன்சர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆன்சர்ஸ் அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன கமெண்ட்ஸோடைய ஆன்சரை எந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேன் பேசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்றைக்கி வந்து பேசிஸ்னா என்ன, ஸ்பேன்னா என்ன, அதோட சேர்த்து லீனியர்லி டிபெண்ட் அண்ட் லீனியர்லி இண்டிபெண்டா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் அதோட சேர்த்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித் தர போகிறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்பேன், பேசிஸ், லீனியர்லி டிபெண்ட், இண்டிபெண்ட்டை நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம லெக்சருக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கான்செப்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிஸ். ஸோ இப்போ பேசஸ் உங்களுக்கு அது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாக தான் எழுதுறேன். ஸோ பேசஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வெக்டார் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை தான் நம்ம வந்து பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்லேருந்து எழுதுறேன். ஆரில் பேசஸ் எப்படி இருக்கும்? -2, -1, 0, 1, 2 சம்திங் இப்படி எழுதுறேன்னா இது எல்லாமே ஒரு எலமெண்ட்ஸ் இந்த ஆர். இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லலாம்? பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ R2ல் பேசஸ் எப்படி இருக்கும்? 2, 1, 0, 5 அண்ட் ஸோ ஒன். இந்த மாதிரி எப்படி எழுதினாலும் அது எல்லாமே R2ஓட பேசஸ். அடுத்தது R3யோட பேசஸ் வந்து 2, 1, 0, 6, 5, 11 அண்ட் ஸோ ஒன். இப்படி போகும். ஸோ இப்படி போகிறது எல்லாமே வந்து R3யோட பேசஸாக இருக்கும். ஓகே, R2, R3 இதெல்லாம் ஓகே. இப்போ அண்ட் ஸோ ஒன் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஃபைனலாக வந்து n⁻n பேசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நான் வந்து ஜென்ரலாக எழுதுகிறேன். A1, A2 அண்ட் ஸோ ஆன் AN வரைக்கும் ஒரு டியூப்பிள். அடுத்தது B1, B2 அண்ட் ஸோ ஆன் BN. இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது n எலமெண்ட்ஸ் இருக்கும். இது ஒன்றுக்குள்ளே n எலமெண்ட்ஸ் இருக்கும். n எலமெண்ட்ஸ் ஆர் n வெக்டார்ஸ். இதெல்லாம் nth டைமென்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன வந்து nth டைமென்ஷனாக இருக்கோ அந்த nth டைமென்ஷனுடைய பேசிஸாக இருக்கும். பேசிஸ் அப்படி இல்லைன்னா அது வந்து என்னவாக இருக்கும்? வெக்டார்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பேசிஸ்னால் இவ்வளோ தான். இப்போ இந்த பேசிஸை ஸ்பேன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக நான் ஸ்பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கேலார்ஸை வச்சு ஸ்பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்? வெக்டார் ஸ்பேஸ் சொல்லும் போது வெக்டார்ஸ் எல்லாம் வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து வரும், ஸ்கேலார்ஸ் எல்லாமே வந்து ஃபீல்டுலேருந்து வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இந்த ஜென்ரலைஸ்டாக எப்படி எழுதுறேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆரை வச்சு போட்டு காமிக்கிறேன். ஆரில் வந்து இப்போ எனக்கு இருக்கிற வெக்டார் வந்து 1, 2, 3 இதான் வெக்டார்ஸ். ஆரில் நான் எடுத்துக்கிற வெக்டார்ஸ். ஓகேவா? இப்போ இதை ஸ்கேலார்ஸால் நான் ஸ்பேன் பண்ணும் போது ஸ்கேலார்ஸை வந்து ஆல்ஃபா அப்படின்னு பேர் வச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ஆல்ஃபா 1 இன்ட்டு V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு V2 ப்ளஸ் ஆல்ஃபா 3 இன்ட்டு V3 ஈக்குவல் டு 0 போட்டுடணும். இதில் இந்த V1, V2, V3 அப்படிங்கிறதெல்லாம் இந்த வெக்டார்ஸ் V1, V2, V3.
ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 என்னங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்கேலர்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்கேலரை பொறுத்து தான் வெக்டாருடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஆல்ஃபா 1 V1 அப்படிங்கிறது 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 அப்படிங்கிறது 2 plus alpha 3 V3 அப்படிங்கிறது 3 which is equal to 0. So alpha 1 plus 2 alpha 2 plus 3 alpha 3 which is equal to 0. இதுதான் linear span or linear combination அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். linear span or combination. இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும், இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கிறதுனால நம்மளால் ஸ்கேலார்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் ஸ்பேன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆரில் எழுதியிருக்கோம், இதுவே வந்து இப்போ R2ல் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? R ஓகே. இப்போ R2ல் எழுதுனா எப்படி இருக்கும்? ஸோ R2ல் நம்ம ஒரு வெக்டார்ஸ் எழுதுவோம். 2,1 ஒன்று எழுதுகிறேன், 1,3ன்னு ஒன்று எழுதுறேன். ஸோ ரெண்டு வெக்டார் தான் இப்போ எனக்கு இருக்குது. இது வந்து எத்தனை வெக்டார்ஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் இருக்கிற ஒரு வெக்டாரும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், x,y ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ இது அப்படியே லீனியர் காம்பினேஷனில் எழுதுங்க. ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல 0,0ன்னு போடணும், ஏன்னா நம்ம R2 பற்றி பேசணும். ஸோ இங்கே ஆரை பற்றி பேசுறதுனால சிங்கிள் 0, R2 பற்றி பேசுறதுனால டபுள் 0. இப்போ அதுவே R3 பற்றி பேசணும்னா நம்ம 000 போடுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்? ஆல்ஃபா 1 இதில் V1 அப்படிங்கிறது என்ன? கண்டிப்பாக இது ஃபுல்லாக சேர்ந்து V1, இது ஒன்று V2, இந்த ஆர்டர் பேர் வந்து V2. இப்போ V1 அப்படின்னு சொல்லும் போது 2,1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 அப்படின்னு சொல்லும் போது 1,3 இஸ் ஈக்குவல் டு 0,0. எழுதியாச்சா? வெக்டார்ஸ் அதில் இருக்கிற வெக்டார்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு ஆல்ஃபா 1 என்ன ஆகும்? 2 ஆல்ஃபா 1. இதில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட், அதே மாதிரி இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுங்க. ஆல்ஃபா 2 இன்ட்டு 1 ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. ஸோ இது சேர்ந்தது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் எலிமெண்ட்ஸை வச்சு 1 இன்ட்டு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 1 3 into alpha 2 plus 3 alpha 2 is equal to second element 0, which gives second equation. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நான் என்ன கண்டுபிடிச்சிடுவேன்? ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ இந்த ஸ்பேன் இருக்கு இல்லையா, இந்த லீனியர் ஸ்பேனுக்கான ஸ்கேலார்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த மாதிரி தான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? பை யூஸிங் எலிமினேஷன் மெத்தட். அதுதான் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட இல்லையா, எலிமினேஷன் மெத்தட். ஸோ எலிமினேஷன் மெத்தடில் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து அப்படியே வச்சிடுறேன். 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு ஆல்ஃபா 1 இங்கே என்ன ஆகிடும்? 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் 6 ஆல்ஃபா 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல சைன் மைனஸு மைனஸு மைனஸ். ஸோ இதில் இந்த ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ அங்கே ஆல்ஃபா 2 மைனஸ் 6 ஆல்ஃபா 2னா மைனஸ் 5 ஆல்ஃபா 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? 5 ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதிலிருந்து ஆல்ஃபா 2 என்ன அப்படின்னா ஆல்ஃபா 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஆல்ஃபா 2 என்னுடைய ஒரு ஸ்கேலார் வந்து 0 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஆல்ஃபா 1 கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா 1 கண்டுபிடிக்கணும்னா ஸோ கண்டுபிடிச்ச ஆல்ஃபா 2வை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 0 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது என்னுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 தான் எனக்கு 0ன்னு தெரியும். ஸோ 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0. 2 ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா 1 இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்னுடைய ரெண்டு ஸ்கேலார்ஸுமே இதுக்கு 0. தேர்ஃபோர் ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு ஸ்கேலார்ஸுமே 0. எதுக்கு 0? நான் எடுத்த இந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கு 0. நீங்கள் வேறு ரெண்டு வெக்டார் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஸ்கேலார் வேறு வரலாம், இல்லை மேபி 0வும் வரலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் தான் சொல்கிறேன், வெக்டார்ஸை பொறுத்து ஸ்கேலார்ஸ் மாறும். அதனால் நான் எடுத்த இந்த 2,1 1,3ங்கிற வெக்டாருக்கு எனக்கு கிடைச்ச ஸ்கேலார்ஸ் வந்து ரெண்டுமே என்னது 0. மேபி 1 0 1 நான் 0 எப்படி வேணாலும் வரலாம், அது நம்ம எடுக்கிற வெக்டார்ஸை பொறுத்து. ஸோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே பண்ணோங்க. இப்போ R3ன்னு எடுத்துக்கிட்டாலும் சேம் அதே மாதிரி தான். R3 விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க, சிம்பிளாக எடுத்துக்கலாம். 1,0,3 0,1,0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதான் 3 எடுத்துட்டேன், 2 வச்சுருக்கேன். V1 இது V2. இதை ஸ்கேலார்ஸாக எப்படி எழுதணுங்கிறது தெரியும். எப்படி எழுதுவீங்க? ஆல்ஃபா 1 V1 எழுதணும். V1க்கு பதிலாக 1,0,3 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு V2 எழுதணும் 0,1,0 விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேட் பண்ணும் போது 0,0,0 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா 1 இன்ட்டு 1 ஆல்ஃபா 1 ப்ளஸ் இந்த இடத்துல 0 இருக்குது இல்லையா, ஆல்ஃபா 2 0வோட மல்டிப்ளைனா 0 தான் வரப்போகிறது. அதனால் வெறும் இங்கே 0 போட்டாச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் எனக்கு ரிசல்ட் என்ன வந்துருச்சு? ஆல்ஃபா 1 0ன்னு தெரிஞ்சிருச்சு.
நான் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கே அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆல்ஃபா 1 0. அடுத்த ஈக்குவேஷன் எழுத பாருங்க, செகண்ட் எலிமெண்ட் வச்சு 0 இன்ட்டு ஆல்ஃபா 1 0. ஓகே, இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே செகண்ட் எலிமெண்ட் 0. ஸோ இதை வச்சு நான் என்ன எழுதிடுவேன், ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிடுவேன். ஸோ எனக்கு சால்வ் பண்ணுற வேலை மிச்சம். எனக்கு முன்னாடியே ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ரெண்டுமே 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கேயும் எனக்கு 2 ஸ்கேலார்ஸ் 0 ஃபார் நான் எடுத்த இந்த 2 வெக்டாருக்கு. நீங்கள் வேறு வெக்டார் எடுத்தீங்கன்னா அது என்ன வேணாலும் வரலாம். ஸோ இப்படி தான் பேசிஸை ஸ்பேனில் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பேசிஸ் ஸ்பேன் ரெண்டுமே ஒரு இன்டர்லிங்க்டு மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். பேசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதை ஸ்பேன் பண்ணி எழுதி ஸ்கேலார்ஸை கொண்டு வரதுனா என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோங்க. இதுவும் இப்போ நம்ம பேசிஸ் ஸ்பேன் பார்த்த இன்டர்லிங்க் தான். இது வந்து கமெண்ட்ஸில் யாரும் டவுட் சொல்லித்தாங்கன்னு சொல்லலை, பட் இதில் இன்டர்லிங்க்டாக இருக்கவே நானே அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்பேன் எப்படி எழுதணும், ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் ஆல்ஃபா 3 v3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஸ்பேன் எழுதியிருக்கும். இதில் நம்ம எடுக்கிற வெக்டார்ஸை பொறுத்து ஆல்ஃபாஸ் என்ன வேணால் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஒருவேளை நீங்கள் சால்வ் பண்ணி வர ஆல்ஃபாஸ் இந்த ஆல்ஃபா 1 இருக்கட்டும், ஆல்ஃபா 2 இருக்கட்டும், ஆல்ஃபா 3 இருக்கட்டும், மூணுமே ஆன்சர் 0 வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 3 இஸ் ஈக்குவல் டு மூணுமே 0ன்னு வந்தால் திஸ் இஸ் கால்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். எதை வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம், வெக்டார்ஸை தான் நம்ம லீனியர்லி இண்டிபெண்டா இல்லை லீனியர்லி டிபெண்டான்னு சொல்கிறது. ஸோ ஸ்கேலார்ஸை வச்சு வெக்டார்ஸை சொல்லணும். 3 ஸ்கேலார் இப்போ இந்த ஸ்பேனில் இருக்கிற 3 ஸ்கேலாருமே 0 ஆயிடுச்சுன்னா நான் எடுத்த வெக்டார்ஸ் மூணுமே லீனியர்லி இண்டிபெண்ட்னு அர்த்தம். இல்லை இந்த ஸ்பேனில் ஆல்ஃபா 1 வந்து எனக்கு 0 வந்துருச்சு, ஆல்ஃபா 2 0 வந்துருச்சு, ஆனால் ஆல்ஃபா 3 வந்து 0 வரல அப்படின்னா அப்போ நான் எடுத்த வெக்டார்ஸ் மூணுமே லீனியர்லி டிபெண்ட்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோவாக வந்தால் இதுதான் வரணும். ஆல்ஃபா 2 நான் ஜீரோவாக வந்து மற்ற 2 0 வந்தாலும் சரி, இல்லை ஆல்ஃபா 1 நான் ஜீரோ வந்து மற்ற 2 0 வந்தாலும் சரி, இல்லை மூணுமே நான் ஜீரோவாக வந்தாலும் சரி, இல்லை 2 நான் ஜீரோவாக வந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ ஏதாச்சும் ஒரு ஸ்கேலார் நான் ஜீரோவாக வந்துடுச்சுன்னா அது லீனியர்லி டிபெண்ட். கண்டிப்பாக எல்லாமே 0வாகவே வருது அப்படின்னா மட்டும்தான் அது லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிறது டெஃபனேஷனை பார்த்து படிக்கும் போது உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ ஆல்ஃபாஸில் மூணுமே 0வா, அதாவது எத்தனை ஆல்ஃபாஸ் இருக்கோ அது எல்லாமே 0வா இருக்குன்னா அது இண்டிபெண்ட். அதில் ஏதோ ஒன்று வந்து நான் 0வா இருக்குது அப்படின்னா அது டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான், இதுதான் லீனியர்லி இண்டிபெண்ட் டிபெண்ட். இப்போ நம்ம போட்ட ப்ராப்ளம்ஸுக்கு வரலாம். இப்போ நம்ம போட்ட ப்ராப்ளம்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆரை வச்சு போட்டதை விட்டுருங்க. R2 வச்சு போடும்போது எனக்கு ஆல்ஃபா 2 வந்து 0 வந்துச்சு. ஓகேவா, அடுத்தது ஆல்ஃபா 1 எனக்கு 0 வந்துச்சு. அப்போ நான் இங்கே யூஸ் பண்ணது 2 வெக்டார் யூஸ் பண்ணதுனால நான் யூஸ் பண்ண ஸ்கேலார்ஸும் 2 தான் இல்லையா. எத்தனை வெக்டார்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்கேலார்ஸ் இருக்க போது. நான் யூஸ் பண்ணது 2 வெக்டார், அதனால் நான் யூஸ் பண்ணது 2 ஸ்கேலார்ஸ். ஸோ எனக்கு இந்த 2 ஸ்கேலார்ஸுமே 0 வந்ததுனால நான் எடுத்த இந்த 2 வெக்டாரையும் என்னன்னு சொல்வேன், லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அடுத்ததில் நான் எடுத்தது கூட பாருங்கள், R3ல எடுத்தேன். R3ல 2 வெக்டார் எடுத்தேன், அதனால் எனக்கு 2 ஸ்கேலார் இருந்துச்சு. அந்த 2 ஸ்கேலாரும் எனக்கு திரும்பி ரெண்டுமே 0 வந்ததுனால இந்த 2 வெக்டார்ஸ் நான் எடுத்தேன் இல்லையா, இந்த 2 வெக்டார்ஸும் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கேலார் வந்து 0 இல்லாமல் வந்து நான் 0 எலமெண்ட்டாக வந்துருந்ததுன்னா நான் எடுத்த இந்த 2 வெக்டார்ஸும் என்னன்னு சொல்லலாம், லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் விஷயம். லீனியர்லி இண்டிபெண்ட்னா என்ன, டிபெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதில் வந்து இந்த பேசஸ் அப்படின்னு பார்க்குறதுல வந்து ஸ்டாண்டர்ட் பேசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது இப்போ உங்களுக்கு இது வந்து சொல்கிறது ஓகே தான், பட் நான் சும்மா இருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். மற்றபடி டீப்பாக வந்து அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் பேசஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அதாவது பேசஸ் வந்து நம்ம எழுதலாங்க, நம்ம இஷ்டம் தான். நிறைய எக்கச்சக்கமான பேசஸ் இருக்குது. இப்போ பெரிய எக்ஸாம்ஸ்லாம் போகும்போது பேசஸ் வச்சு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ரியல் லைனில் ஏகப்பட்ட பேசஸ் இருக்கும். மேபி R2ல R3லாம் பார்க்கும்போது எப்படி வேணாலும், இப்போ R2ல 2 எடுக்கணும்னு சொன்னேன், அந்த 2 எடுக்கிறத எப்படி வேணால் எடுக்கலாம் இல்லையா. ஒருத்தர் ஒரு மாதிரி எடுக்கலாம். 2,-1 3,5 0,1 6,5 அப்படின்னு எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்ஸில் இந்த பேசஸ்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உட்காந்து எல்லா பேசஸையும் நான் செக் பண்ணிட்டு இருந்தால் எக்ஸாம் டைம் முடிஞ்சு போயிடும். அதனால் வேண்டி தான்
அலாட் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் பேசிஸ். இப்போது வெறும் ஆரில் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 1 and 0 மட்டும்தான். நீங்கள் இந்த 1க்கும் 0க்கும் செக் பண்ணால் போதும், மற்ற எல்லாத்துக்குமே அது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ R2ல் சொல்கிறாங்க, R2ல் இருக்கிற எல்லா பேசிஸ்க்கும் பாருங்கள், R2ல் இருக்கிற எல்லா பேசிஸும் ஏதோ ஒரு கண்டிஷன், அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதுலாம் இப்போ நமக்கு தேவையில்லை. ஏதோ ஒரு கண்டிஷனை R2ல் இருக்கிற எல்லா பேசிஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கன்னா, R2ல் இருக்கிற எல்லா பேசிஸையும் எப்படி எடுத்து நம்மளால் செக் பண்ண முடியும்? அதுக்கு பதிலாக எல்லா பேசிஸையும் எடுத்து செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்து செக் பண்ணால் போதும். இப்போ R2ல் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்ன அப்படின்னா 1,0 ஒரு பேசிஸ், 0,1 இன்னொரு பேசிஸ், முடிஞ்சு போச்சு. இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இன் R2. R3ல ஸ்டாண்டர்ட் பேசிஸ் செக் பண்ணுங்க அப்படின்னா எப்படி எழுதணும்? 1,0,0 R3 ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிஸ், 0,1,0 இன்னொரு ஸ்டாண்டர்ட் பேசிஸ், 0,0,1 இது இன்னொரு ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஸோ ஒரு கண்டிஷனை R3 R2ங்கிற பெரிய வெக்டார் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா பேசிஸை வச்சும் செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் செக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் பேசிஸை மட்டும் செக் பண்ணி அதை நம்ம இண்டிபெண்டா டிபெண்டா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம். இதுக்கு டிபெண்டன்சிக்கு மட்டும் இல்லை, எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் ஓகேங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட் தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் வெக்டார்ஸ் இல்லையா, V1 V2 V3 இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு V1 V2. ஸோ இதை வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்பேனில் எழுதணுமோ அதே மாதிரி ஸ்பேனில் எழுதி ஈக்குவேஷன் கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு α1 α2 α3 இந்த மாதிரி ஸ்கேலார்ஸ் வரும்ல, அது எல்லாமே என்னவா வரும்? ஈக்குவல் டு 0வாக தான் வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எப்பயுமே லீனியர்லி இண்டிபெண்ட் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டவுட்டாக இருந்தால் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ லீனியர்லி டிபெண்டன்சி இண்டிபெண்டன்சி இதெல்லாம் வந்து எப்படி இதில் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் கிராஃபிக்கலாக பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி கிராஃபாக சொல்லும் போது இப்படி ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு பாயிண்ட். இந்த லைனை நான் ஒரு ஸ்கேலாரை வச்சு புஷ் பண்ணுறேன், இதான் வெக்டார். α1 அப்படிங்கிற ஸ்கேலரை வச்சு புஷ் பண்ணும் போது ஸ்பேன் ஆகும். ஸ்பேன் ஆனால் என்ன ஆகும்னு சொன்னேன்? கிராஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொன்னேன். அப்போ இந்த லைன் இந்த பாயிண்ட்டில் தாண்டி இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்கேலாரோடைய ஹெல்ப்புனால இது இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட், இந்த மேபி இன்னொரு ஸ்கேலார், இந்த மாதிரி ஸ்கேலார் அண்ட் வெக்டார்னால இந்த லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த லைன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அதோடைய தன்மை மாறாமல் போயிட்டுருக்கு. அப்படின்னா இந்த கிராஃப் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் கிராஃப்னு அர்த்தம். இதுவே ஒரு கிராஃபு இப்படி போயிட்டு இருந்த லைன் α1 V1 ஒரு முதல் வாட்டி ஸ்பேன் பண்ணும்போது இப்படி போயிட்டு இருந்த லைன் ரெண்டாவது வாட்டி ஒரு ஸ்கேலரை வச்சு ஸ்பேன் பண்ணும்போது இந்த லைன் இப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது அதோடைய தன்மையை மாறிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டாக போகலை. ஸ்ட்ரெயிட்டாக போகிற டைரக்ஷனை வச்சு சடன் கட் பண்ணி வேறு டைரக்ஷனில் போகுது. இப்படி இருக்கும்போது அதை நம்ம லீனியர்லி டிபெண்ட்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நம்ம ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம லீனியர்லி டிபெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒரே ஃபேஸில் போச்சுன்னா இண்டிபெண்ட், அதோடைய தன்மை மாறுச்சுன்னா அது லீனியர்லி டிபெண்ட். ஸோ கிராஃபிக்கலாக இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் பேசஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டாண்டர்ட் பேசஸ் வந்து 1,0,0 0,1,0 R3ல கொடுத்த ஸ்டாண்டர்ட் பேசஸே எடுத்துக்கலாமே. இப்போது இந்த R3ல கொடுத்துருக்கிற இந்த ஸ்டாண்டர்ட் பேசஸ்லாம் எப்பயுமே வந்து நான் லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்படியும் செக் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் பேஸஸை ஆல்ஃபாங்கிறது நம்ம முன்னாடி போட்டிருக்க ஏதோ ஒரு ஸ்கேலார், அதாவது ரியல் லைனில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு இதுவாக மாறாது. அதே மாதிரி இப்போ இது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த பேஸஸை நான் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு இந்த பேஸஸ் கிடைக்காது. இந்த பேஸஸை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு இந்த பேஸஸ் கிடைக்காது. இந்த பேஸஸை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு இந்த பேஸஸ் கிடைக்காது. அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்குது. எது பண்ணாலும் எனக்கு ஒன்று வந்து இன்னொரு பேஸஸாக மாறாது. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம்? லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு வெக்டார்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிற வெக்டார்ஸ் இந்த மாதிரி இருந்ததுனால அது லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் தான், எந்த வெக்டார்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ டிபெண்ட் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ வந்து 2,0,2 இந்த இடத்துல 1,0,1ன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸ் வந்து எதில் இருக்கிற வெக்டார்ஸ்? R3ல இருக்கிற வெக்டார்ஸ். இந்த வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டா இண்டிபெண்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம். இப்போ 2,0,2 இது எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து முன்னாடி எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வெக்டார் வரும்? சிம்பிள் 1/2. இப்போ 1/2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகி 1 வரும். இது 0,
இது 2 2 கேன்சல் ஆகி எனக்கு 1 வந்துடும். ஸோ வந்துருச்சே, இந்த பேசஸ் வந்துருச்சு. இல்லை இந்த பேசஸ் எடுத்துக்கங்க, 1,0,1 எடுத்துக்கங்க. இதை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 2,0,2ன்னு வந்துடும். அப்போ இந்த பேசஸ் எடுத்து எனக்கு இது வருது, இல்லை இது எடுத்து இது வருது. ரெண்டுமே மாற்றி மாற்றி வரணும்னு நான் சொல்லலை. ஏதாச்சும் ஒரு பேசஸ் எடுத்து அதை ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு பேசஸ் ஒன்ஸ் வந்துடுச்சுனாலே இந்த ரெண்டு வெக்டார்ஸும் லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படியும் டிபெண்டன்சியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பேன் என்னன்னு பார்த்தோம், பேசஸ் பார்த்துட்டோம், அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் டிபெண்டன்சி என்னன்னு பார்த்துட்டோம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னங்க, ஸ்பேன்னா என்ன, பேசஸ்னா என்ன, லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் என்ன தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ பர்சனலாக அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி அப்படின்னு ரெண்டு வரைஞ்சிட்டேன். ஓகே, டொமைன் அண்டு கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏபி ஓகேங்களா. இப்போ நடுவில் போட்டிருக்கிறது ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் என்ன இன்புட் போடுறோமோ அந்த இன்புட் இதில் எடுத்துக்கணும், வர அவுட்புட்டை இதில் மார்க் பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போடுவோம், அதுதான் ஃபங்க்ஷன். அந்த மேப்பிங் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். இப்போ 1-to-1 அப்படின்னா எப்படி இருக்கும்? 1 2 3 4 இந்த இடத்துல ABCD. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வர மேப்பிங் 1 வந்து பிக்கு போகுது, ஓகேவா, 3 வந்து ஏக்கு போகுது, 2 வந்து டிக்கு போகுது, 4 வந்து சிக்கு போகுது. இப்போ இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் ஒரு எலமெண்ட்டுக்கு போகுது, கரெக்டாக? அப்படி இருந்துச்சுன்னா இது 1-to-1 ஃபங்க்ஷன். சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் இங்கே இருக்கிற வேற எலமெண்ட்டுக்கு போகுது. பாருங்க, 1 எதுக்கு போதோ அதே நம்பருக்கு வேற எந்த எலமெண்ட்டும் இங்கே போல. 1 மட்டும்தான் பிக்கு போகுது, 4 மட்டும்தான் சிக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இங்கே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் போகணும். அப்படி இருந்தால் அது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்-டு அப்படின்னு பார்க்கும்போது டொமைன் கோடொமைன் AB சம் ஃபங்க்ஷன். இப்போ அதே மாதிரி 1 2 3 4 ABCD. ஆன்-டு ஃபங்க்ஷன் பற்றி பேசும்போது டொமைனை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது, கோடொமைனை பார்க்கணும். கோடொமைன்லேருந்து மேப் பண்ணுறேன் பாருங்கள். ஏவை வந்து 2க்கு மேப் பண்ணுறேன், பியை வந்து 4க்கு மேப் பண்ணுறேன், இந்த டி இருக்கு இல்லையா இதை 1க்கு மேப் பண்ணுறேன், இந்த சியை வந்து 3க்கு மேப் பண்ணுறேன். இப்போ கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்துக்கும் பேர் வந்து இமேஜ், இதில் இருக்கிறது எல்லாம் ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது 1-to-1 ஃபங்க்ஷன். ஏக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்குது, என்னது 2. பிக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்குது, என்னது 4. சிக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்குது, என்னது 3. டிக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்குது 1. அப்போ கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன்-டு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்கணும் அது அடுத்த கேள்வி. கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் இருந்தால் போதும், அது ஆன்-டு ஃபங்க்ஷன். அட்லீஸ்ட் 1 அப்படின்னா என்ன? ப்ரீ இமேஜ் 1 இருந்தால் போதும், 1க்கு மேலே எத்தனை ப்ரீ இமேஜ் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு தான் அர்த்தம். இப்போ புரியும் பாருங்கள், இன்னொரு டயக்ராம் போட்டுடுறேன். ஏபி ஃபங்க்ஷன் 1 2 3 4 ABCD. இப்போ ஏவை 3க்கு மேப் பண்ணுறேன், பியை வந்து 1க்கு மேப் பண்ணுறேன். இந்த சி இருக்கு இல்லையா, இந்த சியை வந்து 4க்கு மேப் பண்ணுறேன். இப்போ இந்த பியை 1க்கு மேப் பண்ண, இதே பியை வந்து நான் திரும்பி 3க்கு மேப் பண்ணுறேன். இதே பியை வந்து நான் 2க்கும் மேப் பண்ணுறேன். இந்த டி இருக்கு இல்லையா இதை வந்து நான் 3க்கு மேப் பண்ணுறேன். இப்படி கண்ணாபின்னா நான் மார்க் பண்ணிட்டேன். இது ஆன்-டு ஃபங்க்ஷனானா எதை பார்க்கணும்? ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்ஸ் தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ஏக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்குது, என்னது 3. சூப்பர். பிக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? பிக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது, எத்தனை இருக்குது? ஸோ பிக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3 ப்ரீ இமேஜ் இருக்குது. 1 2 3 அப்படின்னு 3 ப்ரீ இமேஜ் இருக்குது. ஓகே, அண்ட் சிக்கு வந்து ஒரு ப்ரீ இமேஜ், டிக்கு ஒரு ப்ரீ இமேஜ். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜ் இருந்தால் போதும். அட்லீஸ்ட்னு சொல்லும் போது ஒரு ப்ரீ இமேஜ் இல்லைனா 1க்கு மேலே எவ்வளோ ப்ரீ இமேஜ் வேணால் இருக்கலாம். இங்கே பிக்கு வந்து 3 ப்ரீ இமேஜ் இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிராஃபை நம்ம ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஆன்-டு கிராஃப். ஆன்-டுன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு நம்ம கோடொமைனை தான் பார்க்கணும். கோடொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜ் ஆச்சு இருக்குது அப்படின்னா அது ஆன்-டு ஃபங்க்ஷன். இப்போ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு இங்கே வந்து ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்-டு ஃபங்க்ஷன். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் மெனி-டு-ஒன் ஃபங்க்ஷன். ஸோ மெனி-டு-ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி நான் ஒன்று
டொமைனுக்கு அண்ட் பி 1 2 3 4 ABCD. ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 வந்து ஏக்கு மேப் பண்ணுறேன், இந்த 2 அப்புறம் இந்த 3 அப்புறம் இந்த 4 மூணுத்தையுமே வந்து நான் பிக்கு மேப் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோடொமைனில் 1 வந்து ஏக்கு மேப்பாக இருக்குது, 2 3 4 வந்து பிங்கிற ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு மேப்பாக இருக்குது. மெனி எலமெண்ட்ஸ் ஆர் மேப்டு டு ஒன் எலமெண்ட், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு போய் மேப் ஆகிறது தான் நம்ம மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த கிராஃபில் 1 to 1 இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க, இல்லை. ஏன், ஏன்னா 1 to 1ல் ஒரு எலமெண்ட்டும் ஒரு எலமெண்ட்டுக்கு போய் மேப் ஆகணும், அந்த மாதிரி இங்கே கிடையாது. ஸோ இது 1 to 1 கிடையாது. இதில் ஆன் டு கிராஃபா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க, அதுக்கும் ஆன்சர் நோ. ஏன், ஏன்னா சிக்கும் டிக்கும் என்ன இல்லை, ப்ரீ இமேஜே இல்லை, அதனால் இது ஆன் டு கிராஃபும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதில் என்ன சில வித்தியாசம் அப்படின்னா, சில பேர் வந்து இந்த மாதிரி போய் மேப் ஆகிறது வந்து ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் நான் கொடுக்குறேன். 1 2 3 4 ABCDF ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்னா 1 ஏக்கு மேப் ஆகிடுச்சு, 2 வந்து சிக்கு மேப் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3யை நான் பிக்கு மேப் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த 3யை நான் டிக்கும் மேப் பண்ணுறேன். இது ஃபங்க்ஷனா. அண்ட் இந்த 4 கூட நான் வந்து சிக்கு மேப் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் கோடு இருக்கான்னு பாருங்கள். அதாவது எல்லா எலிமெண்ட்ஸுமே எதுக்கோ ஒன்றுத்துக்கு மேப் ஆயிருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஏதாவது ஒரு எலிமெண்ட் மேப்பிங்கில் விட்டு போச்சுன்னா அது ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிடலாம், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆனால் கூட ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சில டயக்ராம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 1 வந்து ஏக்கு மேப் ஆயிருக்கு, 2 சிக்கு மேப் ஆயிருக்கு. ஆனால் 3 பாருங்க, 3ங்கிற இந்த ஒரு எலமெண்ட்டு பிக்கும் மேப் ஆயிருக்கு, அதே எலமெண்ட்டு டிக்கும் மேப் ஆயிருக்கு. ஒரு எலமெண்ட் 2 இடத்துக்கு மேப் ஆனால் அது ஃபங்க்ஷன் கிடையாது, நாட் அ ஃபங்க்ஷன். நிறைய எலமெண்ட்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகலாம், ஆனால் ஒரு எலமெண்ட் நிறைய எலமெண்ட்டுக்கு மேப் ஆகக்கூடாது. மோர் தென் 1 அது மேப் ஆகக்கூடாது. அப்படி மேப் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த தாம்பரம் டு சைதாப்பேட்டை எடுத்துக்கலாம். ஒரு ஆள் வந்து தாம்பரத்தில் பஸ் ஏறுறாரு அப்படின்னா அந்த ஒரு ஆளை ஒரே நேரத்தில் சைதாப்பேட்டையிலையும் அதே ஆளை எடுத்துகிட்டு போயிட்டு மவுண்ட் ரோட்லேயும் ஒரு பஸ்ஸால் விட முடியாது. கரெக்டாக, தாம்பரத்தில் ஒரு பஸ் ஏறாருன்னா அந்த பஸ் சைதாப்பேட் போகிறதுனா சைதாப்பேட்டில் தான் அவர் இறக்கி விட முடியும், மவுண்ட் ரோட் போகுதுன்னா மவுண்ட் ரோட்டில் தான் அவர் இறக்கி விட முடியும். ஒரே அட் அ டைம் அதே ஆளை சைதாப்பேட்லேயும் மவுண்ட் ரோட்லேயும் ஒரு பஸ்ஸால் இறக்கி விட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் மோர் தென் 1க்கு மேப் ஆகுதுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வரைகிறோம் இல்லையா, டொமைன் அண்ட் கோடொமைன், இது ரெண்டுமே எப்பயுமே சேமாக இருக்கணும். டொமைனும் கோடொமைனும் சேமாக இருந்தால் அதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஏ அண்டு பி ஃபங்க்ஷன் 1 2 3 4னா இங்கேயும் 1 2 3 4 தான். டொமைன் கோடொமைன் சேமாக இருந்தால் அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஜென்ரலாக வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் மேப் பண்ணும்போது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கிராஃப் கொடுப்பாங்க. எக்ஸ் கிராஃப் வந்து எப்படின்னா, நம்ம என்ன இன்புட் போடுறோமோ அதான் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். எப்படி, இப்போ ஃபங்க்ஷன் இதான் f(x) = x, இதான் வந்து எக்ஸ் கிராஃப் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து எடுப்பீங்க, பிலாங்ஸ் டு ஏ, இதிலிருந்து எடுப்போம், ஃபங்க்ஷனில் போடுவோம். வர அவுட்புட் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். வர அவுட்புட்லாம் எங்கே இருக்குன்னு எங்கே இருக்கும், கண்டிப்பாக பிலாங்ஸ் டு பியில் இருக்கும், செக் பண்ணிப்போம். f(x) = x. ஸோ ஃபஸ்ட்டு f(1) போடுறோம், இங்கே என்ன போடுறோமோ அதுதான் இங்கே அவுட்புட் வரும் 1. f(2) போடுறோம் 2, f(3) போடுறோம் 3, f(4) போடுறோம் 4. ஸோ என்ன இன்புட் போடுறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி மேப் பண்ணலாம், 1 1 2 2 3 3 4 4. இதுக்கு பேர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது விச் இஸ் கால்ட் ஆஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பிரச்சனையே கிடையாது. மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் மாதிரி கூட, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் கூட அதை சொல்லிக்கலாம். ஃபார் ஏன் சொல்ல பாருங்கள், இது ஏ டொமைன், இது பி டொமைன், சம் ஃபங்க்ஷன் 1 2 3 4 ABC சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு ஏ, 2ம் ஏ, 3யும் ஏ, 4ம் ஏ, இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டும் விடாமல் எல்லா எலிமெண்ட்டும் ஒரே ஒரு எலிமெண்ட் இங்கே மேப் ஆகும்போது கான்ஸ்டண்ட்டாக மேப் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தானே, மெனி எலமெண்ட்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது. ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் என்ன ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பைஜெக்ஷன் சர்ஜெக்ஷன்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ விஷயமே இல்லைங்க, நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர்
இன்ஜெக்ஷன். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்ஷன். அடுத்தது ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் சர்ஜெக்ஷன். ஓகேங்களா. ஒன் டு ஒன் அண்டு ஆன் டு ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் பைஜெக்ஷன். பைனா ரெண்டு, ஒன் டு ஒன் ஆன் டு ரெண்டுமே சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். ஸோ இன்ஜெக்ஷன், சர்ஜெக்ஷன், இன்ஜெக்டிவ், பைஜெக்டிவ், சர்ஜெக்டிவ், பைஜெக்டிவ் இதெல்லாம் வந்து புது ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்னொரு பேர். ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். என்னங்க டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிச்சா? ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்கிட்ட டெஃபினேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் எதுக்குமே டெஃபினேஷன் கொடுக்கல. மெயினாக இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நிறைய டெஃபினேஷன் கேட்டிருந்தாங்க. டெஃபினேஷன் ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறீங்க. நானே உங்களுக்கு அந்த கான்செப்டை இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறமா நீங்கள் டெஃபினேஷனை தேடுங்க. நீங்கள் டெஃபினேஷனை தேடி அந்த டெஃபினேஷனை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், லைஃப் லாங் உங்கள் மைண்டில் அது நல்லா பதிஞ்சிடும். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி படிச்சிங்கன்னா லைஃப் லாங் அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ டெஃபினேஷன்ஸை ப்ளீஸ் நீங்கள் தேடி படிங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் இன்னும் சில கமெண்ட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். Until then, signing off, Santosh. Welcome to Max.